வாழ்க வளமுடன். இன்றைக்கி இப்போ வந்து குஷன் கவருடைய கவர், அதாவது குஷனுடைய கவர் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, குஷனுடைய அளவு அளந்துட்டு இதில் வந்து நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி அளந்த அளவு இருக்குது, எதுக்கு ஒட்டுறோம் எப்படி அளக்குங்கிறது உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த குஷனுடைய 16 இன்ச் இதனுடைய நீளம் அகலம் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்கொயரு, இது 16 இன்ச்சு. 1 இன்ச்சு சேர்த்து நம்ம 17ஆகவே வச்சுக்கலாம். 17க்கு 17 நம்ம கட் பண்ணி இப்போ வந்து நம்ம தைக்க போகிறது குஷன் கவர். இப்போ இந்த மடிப்பு இருந்துட்டு போது நம்ம விட்டுறலாம். 17 இன்ச்சு 17 இன்ச்சில் இங்கே ஒரு மார்க்கு, அதே மாதிரி 17 இன்ச்சில் இது ஒரு இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். மடி ஃபோல்டிங் இருக்கிறதுனால இங்கே ஒரு 17 இன்ச்சில் இங்கே ஒரு மார்க்கு. ஓகே, 17 இங்கே வந்து நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இங்கே மடிப்பு இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக வச்சு தைக்க சிரமப்படணும். அதனால் இந்த இடத்து வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகேங்களா, இங்கேருந்து அளவு எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே 17 இன்ச்சில் இங்கே ஒரு மார்க். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து கட் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ண வரும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படி ஒரு லைன் போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பழைய குஷனில் இருக்கக்கூடிய ஜிப்பை வந்து நம்ம எடுக்கணும். இதே ஜிப்பே நம்ம வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த ஜிப்பை நம்ம வெளியில் எடுக்கணும். இது எப்படி எடுக்கணும்னு பார்க்குறேன். ஓகேங்களா, கொஞ்சம் இந்த இதில் வந்து நம்ம இந்த ஊசியில் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு, கெட்டியாக இருக்கிற பீஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு நூலாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பிடிச்சி நீங்கள் இப்படி இழுத்திங்கனாவே வந்துடும். லேசாக இருக்க துணினா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்தாகணும், ஏன்னா இழுத்தோம்னா துணி கிழிஞ்சிரும். வந்துருச்சு. இப்போ ஜிப்பில் வந்து நமக்கு இந்த சைடு இது ஓப்பன் பண்ணி ஆகணும்.
ஓகேங்களா, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி தைக்கிறோங்கிறத பார்க்கலாம். குஷன் கவர் கட் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு ஃபோல்டிங் பகுதி அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஜிப்பை எப்படி அட்டாச் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜிப்பு வைக்கிறதுக்கு நமக்கு வந்து இதனுடைய சென்டர் பகுதியில் வரணும். இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே முடிச்சிடணும். இதே அளவு 2 பக்கமும். ஸோ அதனால் இதில் கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு அந்த கட் மார்க் வச்சு நம்ம எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜிப் எப்படி வைக்கிறோம்னா இப்படி வைக்க போகிறோம். இது ஒன் சைடு ஃபுட் வச்சு ஓட்டினாலும் நீட்டாக வரும். இல்லை நீங்கள் டபுள் சைடு ஃபுட் வச்சு ஓட்டுறதுனாலும் ஓட்டலாம். இதில் வந்து என்ன பண்ணணும்னா டபுள் சைடு ஃபுட் வச்சு ஓட்டல லைட்டாக கொஞ்சம் ஊசி லிஃப்ட் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தூக்குனாப்பில் அடிச்சிடலாம். இப்போ ஜிப்போட ஒரு சைடு நம்ம தைச்சிட்டோம். இன்னொரு பக்கம் தைக்கணும். இன்னொரு பக்கமும் இப்படி வச்சு தைச்சிடலாம். இப்போ ஜிப்பில் 2 சைடும் நம்ம தைச்சிட்டோம். இப்போ இதை வந்து இந்த பக்கத்தை திருப்பிக்குவோம். திருப்பிட்டு இந்த ஜிப்பு மேலேயே வச்சு நம்ம இதை ஓட்டிடலாம். ரெண்டு பக்கம் ஒட்டியாச்சு. இப்போ ஜிப் வந்து நீட்டாக அமைஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்தையும் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் ஓட்ட போகிறோம். இது 2 தையலாக போட்டுக்கலாம். இல்லாமல் இருக்கிறது. இப்போ இந்த ஜிப்பை வந்து என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இந்த பக்கம் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த இடம் எப்படி ஃபினிஷிங் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஒரு கட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இதுலேயும் ஒரு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடம் நமக்கு இப்படி தான் வரும்.
இப்போ இந்த நம்ம கவரை ஓப்பன் பண்ணிடலாம். இதே மெத்தடு தான் நம்ம பில்லோ கவரு, குஷன் கவரு எல்லா கவரும் நம்ம தைக்கிறது. என் சோஃபா கவர் கூட நம்ம இதே மெத்தடில் அளவு கணக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் தைச்சிடலாம். இந்த ஜிப்பு வந்து அடிப்பகுதியில் போகிற மாதிரி நீங்கள் சோஃபா கவருக்கு வந்து தைச்சிக்கலாம். அதுதான் குஷன் கவர் ரெடி. இது எப்படி நம்ம உள்ள குஷனை வைக்கிறோம்னா, நம்ம ஆல்ரெடி தைச்ச குஷனை நம்ம இதில் வச்சிடலாம். Thank you for watching this channel. Cushion cover ready ஆயிடுச்சு.